ஹாய் கைஸ், நான் பார்க்க போகிறோம்னா ஜேஜே அகாடமியில் மெயின் ஆர்டிஸ்டான சுகுணா பற்றி பார்க்க போகிறோம். சுகுணா ராஜின் பவர்ஸை பற்றி பார்க்கணும். சேனல் புதுசாக உண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சுகுணா யாராவது போடுங்க, லைக் பட்டன் போடுங்க. ஃபஸ்ட்டு ரோமன் சுகுணா வந்து 1000 இயர்ஸ் பேக்கில் இளைஞரால் அந்த டைம்லைனில் பிறகுறான். அவங்க அம்மா வீட்டில் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவனும் அவன் துன்புறு இருக்கும். சுகுணா அவன் பசியாக அவன் ஓன் துன்புறு அப்படியே சாப்பிட்டுருவான். அதுக்கு வெளி வயசில் ரொம்ப இன்ஹியூமனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். டூ ஃபேஸஸ்ஸு 4 ஆர்ம்ஸ் இருந்துச்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா தீமன் போகிறதெல்லாம் ஃபுல்லாக டிஸ்ட்ரக்ஷன் கேயாஸு வயலன் தரப்பு இருக்குது. எல்லாரையும் அழிச்சுன்னா மெனி சார்ஜஸ் கிளிக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஈவன் 20 ஸ்பெஷல் கேஸ் சார்ஜஸ் சேர்ந்து கூட அவங்க டிஃபீட் பண்ண முடியல. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கோல்டன் ஏஜ் அந்த டைமில் அந்த கோல்டன் ஏஜ் சொல்லுவாங்க. கெஞ்சாக்கு வந்து சுகுணா கூட இருப்பான். சுகுணா வந்து ஒரு பிளான் போடுறான். கெஞ்சாக்கு வந்து அவங்க ஒரு டெக்னிக் சொல்லிக்கிறான். எப்படி வந்து அவன் சோலை வந்து கர்ஸ் ஆப்ஜெக்டாக மாட்டேன்னு சொல்லிக்கிறான். சுகம் வந்து ஒரு பார்ட்டியாக லேர்ன் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பைண்டிங் போனால் நான் இறந்த அப்புறம் என் சோல் வந்து அந்த 20 ஃபிங்கர்ஸில் இருக்கணும் அப்படி சொல்லிட்டான். லேட்டராக இது மாடர்ன் ஏஜில் வரான். ஃபிங்கரை சாப்பிட்டனால சுகுணா வந்து மறுபடியும் வந்துடுறான். சுகுணா வந்து மெகிமி பார்க்குறேன். மெகிமியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அவன் டென்சாரோ டெக்னிக் அதை வச்சு தான் கோஜோவை டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா சுகுணா வந்து கோஜோ டெக்னிக் பார்த்து அவனுக்கு கேப்பை பார்த்தான். அது வெப்பனாக பார்க்கல, டூலை வச்சு அவனை இம்ப்ரூவ் பண்ண பார்த்தான். அதுக்கப்புறம் சிபிஐ இன்சிடில் சுகுணா நம்ம ஜோகோ கூட ஃபைட் பண்ணி ஜோகோ டிஃபீட் பண்ணிடுவான். மகராக கூட ஃபைட் பண்ணி மெகுமையை ஹெல்ப் பண்ணி மெகுமையை காப்பாற்றிடுவான். ஏன்னா மகரோ மெகுமால கோஜை டிஃபீட் பண்ணு சொல்லி மகரோ வேணும்னு சொல்லி மெகுமாவை டிஃபீட் பண்ணிப்பான். ஃபஸ்ட்டு அவனோட பவர்ஸ் பார்க்கலாம். சுகுணா வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட மேக்ஸிமம் இருக்கலே ஜேஜே கோலில் அதிகமான கர்ஸ் வந்து சுகுணா கிட்ட தான் இருக்கும். ஈவன் கோஜோ சரி யூட்டாவோட அதிகமாக இருக்குது. ஆனால் கர்ஸை நல்லா கர்ஸ் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஹியூமன்ஸோட நெகட்டிவ் எமோஷனை மேனிப்புலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதை கர்ஸ் எனர்ஜி சொல்லுவாங்க. சுகுணா வந்து பல டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஒரு யூஸருக்கும் ஒரு டெக்னிக் இருக்கும். டெக்னிக் வந்து டிஸ்மண்டல் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்லைஸ் அட்டாக்கு. டிஸ்மண்டல் வந்து அவன் லாங் ரேஞ்சுக்கு ஒரு ஸ்லாஷ் மாதிரி வரும். அது இன்விசிபிள், யாராலும் பார்க்க முடியாது. அது கர்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பீப்புள் ஈவன் கூட கர்ஸ் பீப்புள் அப்படியே ஸ்லாஷ் பண்ணி போடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது டாச் கூட பண்ண முடியாது. கர்வாக 2 ஆங்கிள் வேணும் பண்ணு. க்ளீவ் அது ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனு. இந்த க்ளீவ் வந்து ஒருத்தனை ஸ்லைஸ் பண்ணால் ஒரு டஃப்னஸ் ஐட்டமாக ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். ஒருத்தர் வந்து ரொம்ப டியூரபிளாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்லைஸ் பண்ணிடும். க்ளீவ்லேயே அவன் வேறு ஸ்பைடர் வெப் மாதிரி யூஸ் பண்ணுவான். ஸ்பைடர் வெப் எடுத்து வச்சிடும். அந்த ஸ்பைடர் வெப்பில் அது சுத்த மாதிரி அது பீஸாக ஆகிடும். ஃபஸ்ட்டு டிவைன் ஃப்ளேம் சுகுணா வந்து ஒரு ஃபூகா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அந்த டெக்னிக் எப்படின்னா ஃப்ளேமை கிரியேட் பண்ணி அப்படியே சாம்பலாக்கிடுவான். அப்படின்னா ஜோகோவை சாவடிச்சிட்டான். ஆனால் யாருக்கும் உண்மை தெரியல. சுகுணா ஒன்றும் வேறு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவான். ஆனால் அவன் ஒரு மாஸ்டர் வச்சுவான். அவன் எப்போவுமே டிஸ்மண்டட் க்ளீவுக்கு அப்புறம் இந்த ஃபூகோ யூஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு நம்ம சுகுணா ஒரு டொமைன் பார்க்கலாம். சுகுணா ஒரு டொமைன் வந்து மேலவன் சைன். இது வந்து மற்ற டொமைன் மாதிரி பேரியர் இல்லை. சுகுணா டொமைனுக்கு ஒரு பைண்டிங் போட்டு ஆப்போனன்ட் வந்து ஃபாஸ்ட்டு எஸ்கேப் ஆகிற ஒரு வழி கொடுக்கலாம். சுகுணா டொமைன் வந்து மற்ற டொமைன் மாதிரி இருக்காது, பேரியர்லெஸ் டொமைன். ஏன்னா சுகுணா டொமைன் வந்து 200 மீட்டர்ஸ் இருக்கும். அதனால் யாராலும் டிஃபீட் பண்ண முடியாது. அந்த எப்படி தெரியுமா அந்த பைண்டிங் போடுறான். இந்த 200 சுகுணா வந்து ஆப்போனண்ட்டுக்கு எஸ்கேப் ஆகிற ரூட்டு கூட ஃபாஸ்டஸ்ட் கேர்னா எஸ்கேப் ஆகிடலாம். அந்த மாதிரி ஒரு பைண்டிங் மாதிரி போட்டால் அந்த டொமைனில் வந்து இன்ஃபினிட்டிஸ் க்ளீவ் அண்ட் டிஸ்மேண்டல் வரும். அது என்லெஸ்ஸாக இருக்கும். அது சுகுணா வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கும், விண்டுனே இருக்கும். சுகுணாவில் டொமைன் ஆம்பிளிகேஷன் இருக்கும். டொமைன் ஆம்பிளிகேஷனாக ஒன்றும் இல்லை, பட் அவங்க இன்னர் டெக்னிக்கு அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும். டொமைன் எக்ஸ்பென்ஸில் கொஞ்சம் லைட்டாக பிரேக் டவுன் பண்ண முடியும். அப்புறம் கோஜோ இன்ஃபினிட்டியாக பைபாஸ் பண்ணியிருப்பான். சுகுணாலே ஆசிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் கஸ்டிங். அது வந்து அவனை ஹீல் பண்ணிக்க முடியும். லிம்ஸு யார்கிட்ட கூட ஹீல் பண்ணிக்க முடியும். அதனால் சுகுணா வந்து அதனால் கர்சனிஸ்னா ஈஸியாக பீட் பண்ணிடலாம். சுகுணா பைண்டிங்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அது கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு அது வந்து நமக்கு ஒன்று எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. இது உனக்கு ஒன்று எடுக்கிற மாதிரி ஆடான். சுகுணா வந்து யூஜிக்கிட்ட ஒரு பைண்டிங் போட்டுப்பான். நீ வந்து எனக்கு 1 மினிட் உன் பாடியை கண்ட்ரோல் பண்ணணும், யாரும் கில் பண்ணணும். 2 ரூல்ஸ் வந்து நான் பைண்டிங் போட்டே மன்னன்னு சொல்லுவான். யூஜியை மறந்துட்டான். அதனால் சுகுணா சேஞ்ச் சொன்னனால சுகுணா அந்த பைண்டிங் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் லேட்டராக மெகுமி பாடியில் அவன் டேக் ஓவர் பண்ணிடுவான்.
நெக்ஸ்ட்டு டிஸ்மாண்டலுக்கு ஒரு பைண்டிங் போட்டிருப்பான். கோஜோ வர்சஸ் சுக்னா பேட்டில் மகராவை கோஜோ லிமிட்லெஸ் அடாப்ட் பண்ணி வச்சு பைண்டிங் மூலமாக ஒரு 3 ரூல்ஸ் மாதிரி செட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 4 ஆர்ம்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆர்ம்ஸ் வந்து அந்த டைரக்ஷன் ட்ராஜெக்டரியை எய்ம் பண்ணி யூஸ் ஆகும். இன்னும் வந்து அந்த சிக்னல் ஹேண்ட் செயினு இன்கார்டேஜை யூஸ் பண்ணி அந்த வேர்ல்ட் கட்டிங் ஸ்லாஷை டெவலப் பண்ணுறான். இதுக்குள்ள அந்த மூவே இல்லை. சுகுணா வந்து டெவலப் அவங்ககிட்ட நெக்ஸ்ட்டு டிவைன் ஃப்ளேம் அதுக்கு அந்த 6 பேர் ஃபூகா சொல்லுவாங்க. பிளேக்கும் ஒரு பைனிங் மாதிரி போகிறான். அதுக்கு என்ன பைனிங் யூஸ் பண்ணுறான்னா ஃபூகாக்கு இன்சைட் டொமைனில் வந்து இன்சைட் டொமைனுக்குள்ளே யூஸ் பண்ணணும், அவுட் சைட் யூஸ் பண்ண மாதிரி ஒரு பைனிங் போகிறோம். அதுக்கு அந்த 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 கர்ஸ் செஞ்சுருந்தா எக்ஸ்ப்ளோர் மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு பைனிங் ஒன்று போட்டிருப்போம். அது எப்படி தரமாக இருப்பாங்க, டொமைன் எக்ஸ்பென்ஸை ரேஞ்சை ஷார்ட் பண்ணி டைமிங் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அதனால் ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப டேமேஜ் அதிகமாக விழும். கோஜோ விசஸ் சுக்னா பேட்டில் பார்த்துருப்போம். அதில் தான் சுக்னா பட்டியல் தான் நம்ம மீடியா சொன்ன ஸ்பாயிலருக்கு. நெக்ஸ்ட்டு யார் வீடியோ போடலாம் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன கேரக்டர் ஜேஜே போடலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பொறுங்க வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Bye guys.